This video sponsored by genreview.online. இப்போ நம்ம பார்க்க போகிறது தைராய்டு பற்றி தான். இதுதான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தைராய்டு அப்படின்னா அது ஒரு சுரப்பி. அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம முன் கழுத்துக்கிட்ட கீழ்த்தாடையில் இருக்கும். அந்த தைராய்டு ஒரு சுரப்பி. இந்த சுரப்பி என்ன பண்ணுன்னா தைராய்டு ஹார்மோனை சுரக்கிறது தான் இதோட வேலை. இந்த ஹார்மோன் ரத்தத்தில் உடலில் எல்லா இடத்துலையும் போய் அனைத்து திசுக்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும். தைராய்டு சரியாக செயல்பட மூளை மற்றும் உடலில் உள்ள பாகங்களை ஹெல்ப் பண்ணுது. தைராய்டில் பிரச்சனைனா உடல் இயக்கம் முழுவதுமே பாதிக்கப்படும். இந்த தைராய்டு சுரப்பி போதுமான அளவு தைராய்டு ஹார்மோனை சுரக்கலைன்னா அது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கும். இதோட அறிகுறி ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா அது உங்களுக்கு அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் இயக்கம் அனைத்துமே உங்களுக்கு மெதுவாக செயல்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எளிதில் நீங்கள் ஈஸியாக சோர்வடைஞ்சிருவீங்க. சருமமும் உங்களுக்கு உள்ளேருந்து இருக்கும். எடை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, பட் வெயிட்டு போட்டிருக்கும். மறதி நார்மலாக எல்லாத்துக்கும் மறதி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இருந்த மறதிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். மலச்சிக்கல்லையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இது உடலில் தைராய்டு ஏற்படும் போது இம்யூனிட்டி ப்ராப்ளம் வர கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு அறுவை சிகிச்சை செய்யணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மருந்து மூலியமே உங்களுக்கு சரி பண்ணிடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அந்த பிளட் டெஸ்ட்டில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். தைராய்டு நீங்கள் உப்பு அயோடின் கலந்த உப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது உப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்ச உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்ணும்போது அவர் என்ன டேப்லெட் சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்லுவார். அதுக்கு நீங்கள் அந்த மெடிசனை எடுத்துகிட்டு ஒரு டாக்டரே சொல்லுவாங்க 2 வீக்ஸ் கழிச்சு 4 வீக்ஸ் கழித்து திருப்பி டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அப்படி திருப்பி நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது அவர் திருப்பி உங்களோட அளவு மாற்றி தருவார். அந்த அளவை மாற்றி தரும்போது நீங்கள் 6 மாதமோ 1 வருஷமோ திருப்பி டாக்டரே சொல்லுவாங்க எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கலான்னு. அந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் திருப்பி உங்களோட அளவை மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்களே மாத்திரை எடுக்கக்கூடாது. தைராய்டு சரியாக இல்லைன்னா நம்மளோட முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஹேர் ஃபால்லேருந்து நகம் சொத்தையாகிறது வரைக்கும் எல்லாமே இந்த தைராய்டும் முக்கிய பங்கு வகிக்கும். அதனால் தைராய்டோட லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்த டேப்லெட்டும் எஃபெக்ட் இருக்கும். நம்ம டேப்லெட் எடுத்திருப்போம், பட் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நம்ம டேப்லெட் எடுத்தும் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 50% சான்ஸ் இருக்குது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ உங்களோட தைராய்டு லெவல் நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.